ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அந்த பூரியோட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதோட எடுத்த வீடியோ தான் இதுவும். 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா காய்ச்சிக்குங்க, நல்லா நல்லா ஹையில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சின அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாமா? முந்திரி, ஏலக்காய், திராட்சை, ஜவ்வரிசி, அந்த பாயாசம், சேமியா குச்சி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் அந்த ஜவ்வரிசி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா பால் நல்லா காய்ச்சிடுங்க. நல்லா காய்ச்சிட்டேனுங்க. அது கூட ஜவ்வரிசி இருக்குல்ல, அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து அது கூட நல்லா நல்லா பொங்க விட்டு நல்லா காய்ச்சிருங்க. முந்திரி, ஏலக்காய், முந்திரி, திராட்சை நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியாவை கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்குங்க. அதனால் சேமியாவை நல்லா வறுத்துட்டு அதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கிண்டிடுங்க. திராட்சை, முந்திரி எல்லாம் போட்ட பிறகு ஏலக்காய் தட்டி கொடுக்கும். ஒரு 4-5 ஏலக்காய் போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோதான். உண்மையிலேயே பால் பாயாசம் சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.